சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பெய்த கனமழைக்கு தாங்காமல் புதியதாக நடப்பட்ட 10க்கும் மேற்பட்ட தரமற்ற மின் கம்பங்கள் சாலையிலும் வயலிலும் சரிந்து விழுந்ததால் மின்சாரமும் குடிநீரும் இன்றி மக்கள் சிரமமடைந்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் மின் கம்பங்கள் விழுந்து கிடந்தும் மின்வாரியம் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் விபத்து அபாயத்தை தவிர்க்க அதிகாரிகள் உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வலங்கைமான் தாலுகா செம்பைநல்லூர், ஹரிதுரமங்கலம், அவளிவநல்லூர், விளத்தூர், களத்தூர், அருதுரமணம் போன்ற பகுதிகளில் நேற்று இரவு 9 மணி அளவில் 1.5 மணி நேரம் மழை பெய்ததன் விளைவாக இங்கே நடைபெற்றிருந்த மின் கம்பிகள் சரிந்து விழுந்திருக்கிறது. அத்தரமற்ற கம்பிகளை போர்டாக இருக்கிற அந்த போஸ்ட் மரத்தை போட்டதுனால தான் ஒரு காற்று மழையிலேயே கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கால்நடை ஜீவனங்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் தொடர்ந்து நடந்து போகிற வீதியாக இருக்கிறது. பயிர் நட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இந்த மின்சாரம் இருந்து கீழே விழுந்தால் சுத்தமாக எரிந்து சாம்பலாக இருக்கும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உயிர் சேதம் இல்லாமல் இருந்ததே மிகப்பெரிய ஆச்சரியமாக கருதுகிறோம். தொடர்ச்சியான இந்த பணியை என்ன ஜேஇட்ட கேட்கும் பொழுது சேகர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பதிலளிக்கிறார். இந்த வேலை நடப்பது எனக்கு தெரியாது, இது சம்பந்தமாக எனக்கு கேள்வி கேட்காதீங்கிற மாதிரி கூறுகிறார். இப்படி ஒரு அதிகாரி முன்னுக்கு முரணாக பதில் சொன்னால் மற்ற மக்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்பதை கொஞ்சம் அறியப்பட வேண்டும். அதே சமயத்தில் தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட்டு மின்சாரத்துறைக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.